விழித்து வள்ளியவள் தோழியற் பெண்களுடன் தூங்கிய கண் விழித்து வள்ளியவள் தோழியற் பெண்களுடன் குளிக்க போகையிலே சுப்பிரமணியர் கூட தொடர்ந்தாரா. தந்தினத்தானே தானாதீன தந்தினத்தானே தந்தினத்தானே தானாதீன தந்தினத்தானா. தம்பி உட்காந்து சாய தெரியுண்டா, இதுதானே எங்க மாமா செல்ல. Infinix Note 30 Note 16 8GB 16GB மொத்தம். என்னோட 2 கத்தியா நாடகம்
ஓட்டினா போதும் 4 பேர் ஹோல்ட் ஆயிடும். அப்படிதான் நான் இப்போது செல்லியம்மன் இந்த வங்கார கிராமத்திலே பிறந்து மூலாஸ்தானத்திலிருந்து இப்ப வந்து கொண்டிருக்கிறது. கேட்டோம்னா தேர் திருவிழாவில் அந்த வார்த்தையை நாங்க சொல்ல போறதில்லை. கொஞ்சம் ஏதோ சந்தேகப்பட்டவர்கள் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் செல்வாய் வந்து பதிவாமத்துக்குள்ள கொஞ்ச நேரம் அவருக்கு கொஞ்சம் தலைமறைவா இருங்க. செல்லியாயினால் ஏற்பட்டதில்லை. அவருயா Hey!
சும்மா வெளியே கூட்டு பின்னாடி வச்சு வந்து வச்சுட்டு என்ன கேளு என்ன அடிச்சுன்னா நாளை காலைல எழுதி வந்து ஒரு சண்டையில கோவில் வந்து புடுங்க மாட்டோம் கோவில சுத்தி புல் பூண்டு இல்லாமல் சுத்தமா அந்த வேலை செய்ய மாட்டோம்மா. அர்த்தங்களாகத்தானே பணிபுரிந்து வருகிறாயே, உனக்கு என்னடா குறை வச்ச நானு அந்த குறைய நாளைக்கு வந்து கோயில வந்து உனக்கு முன்னாடி ஆட்ட மாட்டேன் ஆட்ட மாட்டேன் ஆட்ட மாட்டேன் என்ன ஆட்ட மாட்டேன் கோயில் பூசை உனக்கு மணி ஆட்ட மாட்டேன் சொல்றாங்க. ஒண்ணு இல்லம்மா சொல்றேன் மணி ஆட்ட மாட்டேன் சொல்றேன் மணி மணி ஆட்ட மாட்டேன். என்னடா அத்தகராகத்தானே பணிபுரிந்து வருகிறேன் தாயே, உனக்கு என்ன குறை ஏன் அடிக்கிற? நாக்கு திரும்பினா பழு திரும்ப பூசாரி மாலை அடிக்கிறேன் சத்தியமா நாளைக்கு போய் சொல்ல மாட்டேன். டைம் இல்ல பாதுகாதார என்ன அடி வாங்கணும் இல்ல சும்மா பின்ன இந்த அடி வாங்கினா போய் அடி வாங்கி சேர்த்தா வேற வழி. உன்னுடைய வார்த்தை தோறு இருக்கட்டும். சரிம்மா வார்த்தைகள் இருக்கட்டும். நாளை காலமா உனக்கு ஏத்த மாட்டேன் பாரு உனக்கு ஏத்த மாட்டேன் உனக்கு நான் வந்து உனக்கு ஏத்த மாட்டேன் உனக்கு ஏத்த மாட்டியா? ஆமா நல்லாதான் வந்தேன். ஆமா நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டேன். அத்தாளுக்கு நீ ஏத்த மாட்டேன்னு சொல்லி உனக்கு ஏத்த மாட்டேன் உனக்கு ஏத்த மாட்டேன் ஏன்னு கேளு. என்ன ஏத்த மாட்டேன்? ஆயா ஈஸ்வரி செய்யாயி அப்படின்னு சொல்லி கற்பூரம் ஏத்த மாட்டேங்கிறேன். இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா உனக்கு என்ன அர்த்தகராக இருந்து என்னை நம்பி வந்தவர்களுக்குத்தான கையினால் தானே விபத்தலை கொடுத்தால் நான் இருந்த விடத்தில் இருந்து அவர்கள் தானே பணி போல வந்தாலும் மழை போல பணி போல எனக்கு பண்ணி எனக்கு வந்தாங்க அந்த காலத்துல வாங்கல. ஆமா இப்படி செல்லாயி அப்படி இருந்தாலும் என்ன யாத்தமா இருக்கிற ஏறு மாடா கவலை மாட்டாதா சொன்னதே சொன்ன வேற என்ன ரொம்ப அதிசயம் பிள்ளைகளோடு சொல்றாங்க என்னடா குத்தவனுக்கு
வந்தீங்களே நீங்க யாரு உங்க பேர் என்ன ஊர் என்ன யாருடைய பிள்ளை இன்று வந்திருக்கீங்க இந்த இரவு இந்த கிராமத்தை வந்து நீ நடத்தக்கூடிய நீளம் என்ன சொல்லுவான் ஊர் பேர்லாம் பங்காரமா பங்கார கிராமத்து பங்காரம் கிராமத்தில் நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க அதை விவரம் சொல்லுமா அப்பேற்பட்ட தந்தையாகப்பட்டவர் எனக்கு அப்பா அப்பா ஏண்டா அப்பா தான் சொல்லிட்டேன் மக்களுக்கெல்லாம் படையெடுக்கப்பட்ட பரமக்கடவுள் பரமேஸ்வரர் அப்பா பேரு அம்மா பேரு என்ன என் தாயாகப்பட்டது இருக்கிறது இந்த உலகத்தில் எப்பவுமே பிறக்கும் முன்னாள் பிறந்தவர் அப்பா இந்த உலகத்தை உற்பத்தி செய்ததே என் தாய் தான் என் தந்தையை படைத்தது என் தாய் அப்படியா உங்க தந்தையே பிறந்தவர் தாய் தான் என் தந்தையை படைக்கப்பட்டதே என் தாய் மாலாகிய கண்ணன் இருக்கிறாரு அவரை படைக்கப்பட்டது என் தாய் மாலாகிய கோபால கண்ணன் அப்பேற்பட்ட விநாயக பெருமா இருக்கிறாரு அந்த விநாயக பெருமானை படைக்கப்பட்டது என் தாய் நம்ம அம்மா தான் சரிம்மா சரிம்மா கூட்டு சேர்க்கிறாரு போய் சொல்லு கூட்டு செய்யப்பட்டது என் தந்தையார் பார்த்தார் முதல் முதல் பிறந்து விட்டாரு என் தந்தையில தான் நெத்திக்கண்ணை வாங்கி என் தாயுடைய நெத்திக்கண்ணை வாங்கி அவரை எரித்து உற்பத்தி செய்து திருமணி செய்து கொண்டார் அது எங்க அப்பா உற்பத்தி செய்து இந்த நேரத்துல சொல்லுவாங்க ஒரு பொண்ணு மூத்தவளா இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆமா ஒரு ஆண் மூத்தவனா இருக்கலாம் கண்டிப்பா பொண்ணு மூத்தவளா இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு வயசு இருக்குமாப்பா அப்படியே ஒரு பெண்ணு மூத்த பெண்ணா இருந்து வயசுல ஒரு வயசு 2 வயசு அதிகமா இருக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை வயசு கம்மியா வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு வயசு சொல்றாங்க சோசியல் சொல்றாரு ஒண்ணு இல்லப்பா நீ அந்த கோயிலுக்கு போயிட்டு வா அங்க போயிட்டு அங்க போயிட்டு வா 2வது 5 பிச்சா 10 பிச்சா காசு இருக்காமல அது குண்டுக்கு போட்டு போய் இப்படியே சரியா முடிங்கிறாங்கம்மா அப்படியே தாலி கட்டுறாங்கப்பா அது அந்த நாளில் தானே விவரமில்லாத காலத்தில் செய்த குறை அந்த காலத்துல அந்த மாதிரி செய்தாங்க ஆமா ஆனால் இந்த காலத்தை அதை ஏற்றுக்க மாட்டாங்க உண்மைதான் ஒரு குழந்தையுடைய வயிற்றுல போச்சுன்னு சொன்னா அந்த காசு ஆக்கப்பட்ட செரிமானம் ஆகலன்னு வச்சுக்க அந்த குடல் என்ன ஆகும் அந்த பொண்ணு என்ன ஆகுவா உடல என்ன வெளியே வந்துருமா வெளியே வந்துடும் காரூபா 5 பைசா 10 பைசா வெளியே வந்துடும் அப்படியே தாலி கட்டிக்காங்க நிறைய பேரு அப்படி கட்டிக்கிறாங்க அப்படி இருந்திருந்தால் என் தந்தையாக விட்டார் தானே பார்த்து தாயாக விட்டால் திருமாங்களை செய்து சந்தோஷமா ஒரு நாள் குடவாங்க கிடையாது உங்க அப்பாவா அம்மாவா ஆமா ஒரு நாள் சந்தோஷமா வாழ்ந்த குடும்ப வாழ்க்கை செய்து கிடையாது எந்த தாயாக விட்டது பார்க்கும் உலகத்திலே முந்தி பிறந்தவன் நான் என்று இந்த சத்திய உலகத்தை